என்னை அனுப்பினோட கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த பகல் காலத்தில் ஆண்டவரை நாங்கள் ரட்சிப்படையும்படி இந்த வாய் துணைக்கின்ற எவ்வாறு சத்தம் கேட்கப்படும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ரூபாந்திரம் அடையும்படி எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏனோ தானோ என்றல்ல ஆண்டவரே, நிர்விசாரிகளை அல்ல ஆண்டவரே. காலம் வேகமாய் கடந்து போகிறது. கருத்தில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, கருத்தடையட்டும் ஆண்டவரே, உணர்வடையட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் திறக்கப்படட்டும். நீர் ஆளுகிறதே திறக்கப்பட்டது போல உள்ளங்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, இன்றைக்கே கர்த்தருடைய மகிமையை கண்டு கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இறக்கம் செய்யுங்க. வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் ஆண்டவரே இதோ எங்களுக்கு முன்பாய் கடந்து வருகிறது ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதபடி முற்றிலைக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி, சபையை பரிசுத்தப்படுத்தி ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையில் உள்ள ஜனங்களை நீர் கொண்டு சேர்க்கும்படி உம்முடைய தூதர்களை அனுப்பப்பட்டாயிற்று ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஒரு பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். இந்த நாளில் ஆண்டவரே ஒரு தெரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நலமானதை தெரிந்து கொண்டு சத்திய வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த ஞான பாலை முடித்து ஆண்டவரே குடும்பமும் நாங்களும் ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை செய்யும்படி நோவாவின் குடும்பத்திலே காக்கப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே பேழைக்குள்ளே காக்கப்பட குடும்பமாய் காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே சொன்னீர் ஆண்டவர், வானத்தை பூமியில் இன்னும் ஒரு முறை அசைப்பேன், சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆனால் என் வசனத்தை உனக்குள் கொடுப்பேன். அழைக்கப்பட்டவர் விரும்பப்பட்டவர்கள் இந்த இடத்திலே கடந்து வந்து மீதமிருக்கிற ஜனமாய் மாற்றப்பட்டு விடுவிக்கப்படுவார்கள். என் வசனத்தை வாயில அள்ளி கொடுத்து என் கரத்தின் நிழலினாலே மறைப்பேன். உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொன்னீர் என்றவரை. அப்படியே இந்த சபை மக்கள் யோசபாத் ராஜாவின் காலத்திலே சகாயம் தேடும்படி ஆண்டவரே அவருடைய சமூகத்திற்கு கடந்து சென்றது போல இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே சகாயம் தேடும்படி கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நீ சகாயர் என்பதை அறிந்தபடியா, நீர் விடுவிக்கிறவர் என்பதை அறிந்தபடியா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சாஸ்திரமாய் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவரே உபவாசத்தை யோசபாத் ராஜாவின் நாட்களிலே ஜனங்கள் தேடின பொழுது ஆண்டவரே சாஸ்திரமாய் விழுந்த பொழுது தங்களுக்குள் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தது போல இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத இந்த கொள்ளை வியாதி ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு மறைந்து போகும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். பாப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். ஓயாமல் வான தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற திரியேக சிவன் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆகிய எங்களை கண்ணோக்கி பார்த்தாண்டவர். இந்த ஆண்டவரே இந்த நாளில் ஒரு வனாந்தரமான வாழ்வும் ஒரு இருளான வாழ்விலும் நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் ஒரு விஷயம் உம்முடைய முகத்தை திரும்பும் பொழுது எங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் ஆண்டவரே. சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒன்று கூட ஆண்டவரே தோல்வி அடையவில்லை. உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிரகாசத்தோடு இவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அடிமை ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை உம்மையே சுமந்து வந்திருக்கிறேன். நீர் பேசுவீராக, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்தும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வரப்போகிற ஆத்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நாள். நமக்கு முன்பதாக இருந்த நாட்கள் இந்த நாள் ஆராதனை கிடைக்குமோ, ஆராதனைக்கு வர முடியுமோ வர முடியாதோ என்ற ஒரு சூழ்நிலைமையில் தான் நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், நின்று கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையை என்ன செய்தார், இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இனி அடுத்த வாரம் இந்த நாள் கிடைக்குமா, இப்படி நம்ம ஆராதிப்போமா, நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒவ்வொரு நிமிடமும் தருணம் தப்பினால் மரணம் என்கிற சூழ்நிலைமையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையை என்ன செய்திருக்கிறாரு, இந்த ஆராதனை ஸ்தலத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, தூரத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயாய் சாவார்கள், அருகில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் சாவார்கள், வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் முற்றுகை போடப்பட்டு பஞ்சத்தால் சாவார்கள். ஆனால் உன்னையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். கடந்த ஆண்டுகளை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தா, நீ கொரோனாக்குள்ள படுத்திருந்தாலும் கொரோனா என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. இந்த ஆண்டுல கண்டு கொடுத்தாரு, நீ 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 உனக்கு என்ன செய்யணும், உனக்காக நீ தான் என்ன செய்யணும், திறப்புல நிற்கணும். ஆனா நீதியின் வலது கரத்தினாலதான் தாங்குவேன். அவர் நீதியின் வலது கரத்திலே தாங்கும் பொழுது நீயும் நானும் அந்த நீதிக்குள் நிற்க முடியுமோ, இதுதான் கர்த்தருடைய கேள்வி. நீதியின் வலது கரத்திற்குள் தாங்கும் பொழுது நீயும் நானும் அவருடைய பார்வையில, அவருடைய நீதிக்கு முன்பதாக அவருடைய கரத்திலே நிற்க முடியுமோ? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இதுவரையிலும் நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கலாம், இதுவரையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்திருக்கலாம், காலம் கொடூரமாய் இருக்கிறது, கருத்தில்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் நமக்கு கிடைத்த இந்த கடைசி நாளா இருக்கலாம். இந்த நாளில கூட நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தின் பாரங்கள், உன்னுடைய இருதயத்தின் ஆழங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில நீர் அனுப்புதல் நிமித்தமாய் இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தில் வந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது, ஆகவே நான் இந்த தேசத்தை அழிக்கும்படி நான் என்ன செய்கிறேன், கொள்ளை நோயை அனுப்புகிறேன். இந்த தேசம் அழிய போகிறது. இயேசு நமக்கு வாக்கு கொடுத்தாயிற்று. இந்த தேசத்திலே நடக்கிற விக்கிர ஆராதனைகள் அவருக்கு தூபம் காட்டி, அவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கோபம் ஊட்டப்பட்டபடியால், இந்த தேசத்தின் மேலே அவருடைய கோபாக்கினை இறங்கி வந்தபடியால் இந்த தேசம் சாபத்தை சுமந்து நிற்கிறது. இந்த சாபத்தின் மூலமாய் அநேகர் இந்த நாட்களில் ஜீவனோடு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு வேதத்தின் சத்தியம் தெரியும், ரகசியம் தெரியும். ரட்சிக்கப்படுவதற்கு மாமிசம் இடம் கொடுக்கவில்லை, உலகத்தின் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற ஆசாவாசங்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே தன்னுடைய ஜீவனை வாழ்கிற நாளெல்லாம் உலகத்தோடு வாழ்ந்து, உலகத்தோடு நாம் மறைந்து போகலாம் என்று வாழ்ந்து, மிருகத்தை போல தன்னுடைய ஜீவனை பாதாளத்திற்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் கர்த்தர் உன்னையும் என்னை விசேஷமான ஒரு சாமியை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலம் கொடூரமானதுதான். மரணம் வாசல் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறது. தேசத்தின் கடையாந்திரத்திலிருந்து 4 முறைகளிலும் இருந்து ஒரு அழிக்கும்படி, தகர்க்கும்படி வீதியிலே சத்துரு கடந்து வந்தாயிற்று. அது பலகடி வழியா ஏறி வரும்படி ஆயத்தம் ஆயிற்று. ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வசனங்களை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிற உனக்கும் எனக்கும் எந்த கேடும் இல்லாதபடி கர்த்தர் இந்த நாட்களில் இந்த குடும்பத்து நாட்களில் மூன்று யோகங்களை சமத்தை காப்பேன் இந்த நாளில் உன்னை என்னை நிச்சயமாக காத்துக்கொள்ள விசுவாசியாக தலைக்கு மேலே கலவை கட்டி அந்த சாதியின் மாதா ஒரு நாள் வாங்கி கடவுள்
அது போகும். முதலாம் ஆபத்து கடந்து போயிடுச்சு. முதலாம் ஆபத்து கடந்து போகும்போது கூட எவ்வளவு பெரிதான பாடு, எல்லாரும் அப்படி அப்படி வீட்டுக்குள்ள அடங்கி வச்சாங்க. ஆனா அந்த முதலாம் ஆபத்து கடந்து போகும்போதும் நம்ம 40 நாள் உபவாசித்து ஜெபித்தோம். 2ஆம் ஆபத்து வரும் பொழுதும் இந்த 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுல கூட ஒரு நிச்சய சத்தியம் இருக்கிறது. முதலாம் ஆபத்து கடந்து வரும் பொழுது நம்ம 22 நாள் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன கிடைச்சிச்சு? நேரம் கிடைச்சிச்சு. 20 நாள் நம்ம சரியா ஆராதிக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி கொரோனா வந்து பூட்டிட்டாங்க. அது முதலாம் ஆபத்து ரொம்ப கொடூரமா வரல. அப்ப கூட 20 நாள் ஆராதிச்சோம். இப்போ ஒன்று அதை விட 1 மடங்கு கூட ஆராதிச்சோம். இப்போ அந்த ஆபத்து முன்ன போல ஆபத்து அல்ல. இது பயங்கரமான அலை வீசுகிறது. இது வந்து யாரும் தப்ப முடியாத அளவுல போட்டு கொடூரமான ஒரு அலை வீசி ஆபத்து. அப்ப நம்ம 20 நாள் இல்ல 40 நாள் ஆராதிச்சிருக்கோம். அப்போ இந்த கொரோனா நம்ம விட்டு கட்டளை கொடுத்திருக்கிறார், கொடுக்கலையா? எங்க கொடுத்திருக்கிறது? எங்க கொடுத்திருக்கிறது? வெரி குட். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இந்த ரத்தத்தை கண்டன செய்யும் கடந்து வர இந்த வாதை ஒன்று உங்களுக்கு என்ன செய்யாது, வாரது. நீ கர்த்தருடைய சோதனை காத்திருக்கக்கூடிய அசினம் கடந்து போக மாட்டோம். நீ கர்த்தருடைய சோதனை காத்திருக்கக்கூடிய கடந்து போவோம். ஒரு பெரிதான பஞ்சம், ஒரு பெரிதான அழிவும் நம்முடைய தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது பகற்காலம். இந்த பகற்காலத்துல உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடுகிற காலம் அது. இப்ப நம்ம வீட்டை கட்டி அதுக்காக ஓடுகிற காலம் அல்ல. ஏதோ ஒரு பெரிய சொத்தை வாங்குறதுக்கு ஓடுகிற காலம் அல்ல. ஏதோ ஒரு பெரிய அரசியல் தந்திரத்தை சம்பாதிக்கும்படி ஓடுகிற காலம் அல்ல. இப்ப நம்ம எதை தேடுகிற காலம்? சகாயம் தேடுகிற காலம். இந்த நாட்களிலே நீ சகாயத்தை தேடும்படிதான் கல்லூரிகள் எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு, வேலை செய்கிற இடங்கள் அநேக வேலை நிறுவனங்கள் பூட்டப்பட்டாச்சு. எதுக்கு தெரியுமா? நீ சகாயம் தேடும்படி. இது உனக்கு சகாயம் கிடைக்கிற காலம். இந்த நாளில் ஆகலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ தேடும்படி உனக்கு சகாயத்தை ஆவியானவரே உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம சகாயத்தை தேடலன்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்களும் கைவிடப்பட்டவர்களும் யாரும் இல்ல. யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த பகற்காலத்துல நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த பகற்காலத்துல அவர் அனுப்பின கிரியைகளை எல்லாம் 40 நாள் நமக்கு எல்லாவற்றையும் என்ன சொல்லிக் கொடுத்தாரு? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த அந்த பூமியில இனி என்ன வரப்போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தாயிற்று. இயேசு இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? இயேசு இந்த உலகத்துல எதற்காக மரித்தார்? மரித்தவர் உயிர் தெழுந்தார். இயேசு நமக்கு எதை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார்? எதை மாதிரியாக நமக்கு வைத்து போயிருக்கிறார்? எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாயிற்று? கற்றுக் கொடுத்தாயிற்று. இனி ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் கடந்து வருகிற கரங்களை பற்றி இனி ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் கடந்து வருகிறது. ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொன்னால் இப்போ நம்ம எல்லா சபைகள்ல போனாலும் வேத வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீடுகள்ல கூட என்ன செய்யலாம்? அது சத்தம் தொலைபேசி வழி, டிவி பெட்டி வழி, ஊடகங்கள் வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கிறது. ஆனா இது கூட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்படி ஒரு கொடூரமான நாட்கள். நீங்க நினைக்கலாம் மாறி மாறி போன்ல பேசலாம். அப்படி போன்ல கூட பேச முடியாத ஒரு ராக்காலம் தான் இனி கடந்து வருகிறது. இந்த ராக்காலத்தில் காக்கப்பட்டது ஒரு வசனம் உனக்கு கேட்க கூடாது, கேட்க முடியாது. வேதத்தை எடுத்து வெளியே எங்க போக முடியாது, பைபிள் எடுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் கடந்து வருது. இந்த ராக்காலத்திற்கு முன்பதாக இப்ப பகற்காலம் வர
சமூகத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, சபையில இருக்க முடியாது, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க முடியாதுன்னு சொன்னால், அன்றைக்கு யோசேப்பு மரியாவுக்கு ஆண்டவர் அந்த கற்பத்தின் கனியை கொடுத்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த குழந்தை பிறகும்படி வயிற்றுக்குள் இருக்கிறது. அவர் அன்னைக்கு அதை மரியாதை தொடர்ந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? கிருபை கிடைத்திருக்காது. அந்த கிருபை கிடைத்தது, அது வெட்டதும் இது பரிகாசிப்பாங்க, தேசம் பரிகாசிப்பாங்க, உலகத்தார ஏளனம் செய்வாங்க. அதனால இது வேண்டாம், நான் ஓடி போகிறேன். ஓடி போயிருந்தால் ஒருவேளை மரணத்தை எதிர்நோக்கி நின்றிருந்தால் என்ன நடந்திருக்கு? இயேசுவை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிருக்காது. நீ அதே போல இந்த நாள் எல்லாரும் பரிகாசிப்பாங்க, ஏளனம் செய்வாங்க, சிரிப்பாங்க. ஆவிக்குரிய ஆராதனைக்கு போன சிரிப்பாங்க, பரிகாசிப்பாங்க, ஏளனம் செய்வாங்க. வேதத்தை எடுத்தா பரிகாசிப்பாங்கன்னு நினைச்சேன்னா நீ இந்த ஆபத்துல என்ன செய்ய முடியாது, தப்பி போக முடியாது. இயேசுவை அன்றைக்கு சுமந்த பொழுது அவள் பரிகாசத்தையும் நிந்தையும் பார்க்காதபடி யோசேப்பை சேர்த்து கொண்டபடியாக இந்த மனு குலத்துக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. கொண்டிருக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, ஒருவர் கிரியை செய்யக்கூடாது, பாஸ்டரேஜையும் பார்க்க முடியாது, ஊழியக்காரங்க ஒருவரையும் பார்க்க கூடாது, தேவாலயங்களுக்கு கூட கடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் கடந்து வருகிறது. இது கிருபையின் நாள். இந்த கிருபையின் நாட்களில நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இது எந்த அதிகாரியும் செய்கிறதல்ல. இது யார்? ஏற்கனவே இவைகளெல்லாம் நடந்தவைகளும் நடக்க போகிறவைகளும் நடக்க இருக்கிறவைகளும் எல்லாவற்றையும் வேதத்திலே குறிக்கப்பட்டாயிற்று. அதுதான் வேதாகமம். கரங்களை கட்டி கரங்களை கட்டி கர்த்தர் எந்த வழியாக நடக்க வேண்டும், எது நடக்க போகிறது எல்லாவற்றையும் தேவையாக எழுதி வைக்கப்பட்டாயிற்று. அதுதான் பகற்காலத்தில் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அநேகர் வேறு இடங்களில் எல்லாம் 40 நாள் ஆராதனைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த எல்லா சத்திய வசனங்களும் என்ன செய்தாயிற்று? அறிவிக்கப்பட்டாயிற்று. நம்முடைய சபைக்குள்ள இருந்த சிலருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு இந்த ஜல குறைவையும் தெரியாது, ஆகார குறைவையும் தெரியாது, அவங்களுக்கு இருளையும் தெரியாது, வெளிச்சத்தையும் தெரியாது, பகலையும் தெரியாது, மத்தியானத்தையும் தெரியாது. ஆனால் வேண்டி குளிர் வேண்டி இருந்தால் ஆயிரம் துணை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜல குறைவினாலும் அல்ல, தண்ணி இல்லாம பஞ்சமும் அல்ல, ஆகாரம் குறைவினால் இருக்கிற பஞ்சமும் அல்ல, வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். அப்ப இந்த பஞ்சத்தை அனுப்புறது நம்ம எல்லாம் திட்டிட்டு இருக்கிறீங்க. அரசு சரியில்லை, முதலிடம் சரியில்லை, மேலிடம் சரியில்லை, அதனாலதான் இதெல்லாம் நடக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு பாவம் தோன்றினாதான் கர்த்தருடைய வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேற கரங்களை கட்டி ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லப்பட்டது. ஜலம் குறைவான இல்ல, ஆகார குறைவான இல்ல, வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சம். இனி வசனம் எல்லாம் எங்கும் கேட்க முடியாது. ஆகவேதான் இப்போ உங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சாரை மாறை ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறார். எங்க பார்த்தாலும் எல்லா பேடைகளிலும் ஒரு சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் வசனம் நிறைவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க. 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். கடந்த கொரோனா நாட்கள்ல நிறைய பேர் கூப்பிட்டு என்ன கேட்டாங்க, சிஸ்டர் ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா, இப்ப ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? இவங்க எல்லாம் சத்தியம் சொல்லும் போது கேட்க மாட்டாங்களா? இந்த பஞ்சகாலம் வரும்பொழுது போலீஸ்கார என்ன செய்யணுமா? பாஸ்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வைக்கணும். இப்ப இவங்களுக்கு என்ன வேணும்? கடந்த கொரோனா நாட்கள்ல எல்லாரும் கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, சிஸ்டர்
ஞானஸ்நானம் தருவீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாட்களில் அவருடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது. வியாதி பெருகிற பொழுது மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் எப்படி நடக்கும்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். இந்த சாத்தியம் இவர்களுக்கு அறிய நாளுக்கு நாள் டிவியில எல்லாம் பார்த்து ஜனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் மடிகின்றதை பார்த்த பொழுது எப்படியாக இனி என்ன வேணும்? ஞானஸ்நானம் வேணும். சிஸ்டர், இப்ப ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா? அந்த கொரோனா நாட்களிலும் நம்ம ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆனா எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க சொல்லுங்க? 15 பேர் ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 2-3 வாட்டி நம்ம என்ன செஞ்சோம்? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கரங்களை கட்டி 2 வாட்டி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னை எப்போ பெயர் சொல்லி அழைக்கிறாரோ, எப்போ உன்னோடு பேசுகிறாரோ, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கலன்னா ஆபத்து கிட்டி சேரும் பொழுது, உனக்கு ஆபத்து கிட்டி சேர்ந்து வரும் பொழுது நீ சத்தம் போட்டு அழுது கூப்பிட்டாலும் உனக்கு என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய சத்தம் உன்னுடைய செவிகள்ல கேட்கப்படாது. இந்த கொடூரமான பஞ்சம் உனக்கு முன்னாடி கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். இனி சிலருக்கு இப்ப வசனம் என்ன செய்யாது தெரியாது. இப்பதான் இவங்க வசனத்தை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனம் வாசிக்கலாம். எப்படி நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி 39 வாசிங்க, 37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல என்ன உண்டாயிடுச்சு? நோவாவோட இயேசு சொன்னாரு, மேடையை கட்டு, எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லி. இந்த தேசம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். அதனால எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும், சுவிசேஷம் சொல்ல. இவர் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. சில ஊழியக்காரர்கள் இப்ப சுவிசேஷம் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்க? பரிகாசிக்கிறாங்க, சிலவங்க ஏழனை செய்கிறாங்க, சிலவங்க அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஊழியக்காரர்கள் எல்லாம் காயப்படுத்துகிறாங்க. சிலவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு எதிரிடையே பொல்லாத காரியங்களை சொல்லி அவதூறான வார்த்தைகளை பேசி அவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் இப்படிதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒருவருக்கும் அந்த சத்தத்தை கேட்க மனம் இல்லை. ஆனால் என்ன செய்து? நோவாவின் காலத்துல ஒரு பெரிய அழிவு வந்தது. இயேசு எப்படி சொன்னாரோ அப்படியே கர்த்தர் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சு ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. அப்படியே 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்பவும் நீங்க உணர்வடையாம என்ன செய்வீங்க? நம்முடைய தேசத்து ஜனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இந்த செய்தி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வசனம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் காலத்துல நம்ம உணர்வடையாம தான் இருக்க போகிறோம். இப்ப நான் உணர்வடைஞ்சிருக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஒரு அறிவு சொல்லுங்க. அப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் அழிவதில்லை. சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கேட்டு என்ன செய்ய போறாரு? நிறைய பேர் உணர்வடையாம இருக்கிறவங்க கரங்களாசி செலவு சொல்லுங்க. எல்லாரும் உணர்வோட தான் இருக்கிறீங்க. மனுஷகுமாரன் இருக்கிற காலத்துல, நோவாவின் காலத்துல எப்படி எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டாங்க, நோவாவின் குடும்பம் மட்டும் என்ன செய்து காக்கப்பட்டது. அதே போல இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வரும் பொழுது சம்பவிக்கும். ஆனால் ஜனங்கள் எல்லாம் உணர்வடையாம எப்படிதான் சத்தியம் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? கேட்கப்படாது. 31 வருஷம் வாசிங்க. வாய்மாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு மறுமுறை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ நம்முடைய தேசத்துல வலுமாய் தொனிக்கிற எக்கால சத்தம் தொனிக்கிறதா? எங்க தொனிக்குது? எல்லா இடங்களிலும் கன்வென்ஷன் போட்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எல்லா சபைகளிலும் 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 7 நாள்
சபைகளுக்கும் எல்லா ஹிந்துஸ் இருக்கிற வீடுகளில் கூட என்னது டிவி வழியா ஆசீர்வாத சேனல் செய்துட்டு போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே வலுவாய் தொனிக்கிற எக்கால சத்தம் தொனிக்கப்பட்டாயிற்று. தூதர்களை அனுப்பி இருக்கிறார். தூதர்களை அனுப்பி இருக்கிற தூதர்கள் ஒவ்வொரு வேலைக்குள்ள இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களை எல்லாம் தூதர்களை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அனுப்பி இருக்கிறார். இந்த வலுவாய் தொனிக்கிற எக்கால சத்தத்தை நீ கேட்கணும். நீ இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நோவாயை வேலைக்குள்ள காக்கப்பட்டது போல நீ என்ன செய்யணும்? காக்கப்படணும். உன் குடும்பம் காக்கப்படணும். ஆகவே தான் இந்த வல்லமாய் தொனிக்கிற எக்கால சத்தம் கேட்குது. இனி இயேசு என்ன செய்ய போகிறாரு? இந்த கொடூரமான காலங்கள் வருகிற பொழுது நம்ம எல்லாம் அழுத புலம்பும், இயேசுவே இனி நிற்க திராணி இல்லை. ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற திராணிக்கு மேல் உங்களை சோதிக்க மாட்டேன். இப்ப நீங்க திராணிக்கு மேல சோதனை வரும் பொழுது அதிகாரிகள் மூலமாய் சோதனை வரும், பொருளாதாரத்தின் மூலமாய் சோதனை வரும், முற்றுகை மேல சோதனை வரும். நம்ம வாழவே முடியாத நெருக்கம் உண்டாகும். ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி நெருக்கம் உண்டாகும். அந்த நேரத்துல ஒரு சமுத்திரம் தொடங்கி அங்க அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் பேர் காணாம போனாங்க. நம்ம தேடி கண்ணடைஞ்சவளை சேர்க்கும்படி கர்த்தர் சேர்த்துக் கொள்ள போகிறார். இந்த நாட்களில் 4வது வருஷம் வாசிக்கலாம். ஒபதியா 1:4. நீ கழுதை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கொடூரமான காலத்துல வசனம் கேட்கிறதுக்கு ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் தேடி தேடி கண்டடையாமல் போவாங்க. இவங்க நினைப்பாங்க, இயேசுவே எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கிடலாம், அவங்கள்ட்ட கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் இருக்கும், எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கிடலாம், வானத்துக்கு மேல ஒரு நட்சத்திரங்கள் கூட்ட கட்டலாம்னு சொல்லி அங்க ஓடி போகலாம், அங்க ஒழிக்கலாம், கீழே தங்க சுரங்கத்தை செஞ்சு தங்க சுரங்கத்தை போய் ஒழிச்சு கொள்ளலாம். எதையோ யோசிப்பாங்க. மேல கொண்டு கூட்ட கட்டுதல் அங்கே என்ன செய்வாராம்? கீழே தள்ளி போடுற. அவங்களுக்கு சகாயம் இல்லை, ஆறுதல் இல்லை. ஒருவேளை இந்த நாளில் நீ யாராவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இதுவரையில் நீ முதுகு பின்னாலே எரிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளாதபடி நீ இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிற என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைய வழியில் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாதபடி தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால், நீ வானத்துக்கு மேலே ஏறி போனாலும் நட்சத்திரத்தை கூட்ட கட்டுதலும் அங்கே உன்னை தள்ளி போடுகிற கர்த்தர் இந்த ஆராதனை ஸ்தலத்திலே உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ காக்கப்படணும், உன் குடும்பம் காக்கப்படணும், உன் பிள்ளைகள் காக்கப்படணும். ஆமோஸ் 4:12 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாக. அவர் சொல்லுகிறார், உன்னை நீதியின் வலது கரத்தினாலதான் தாங்குவேன். இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறேன். நீ எங்கேயும் ஒழிச்சு கொள்ள முடியாது. நீ ஒரு சமுத்திரத்துல மறு சமுத்திரம் வரையும் வசனத்தை தேடினாலும் கிடைக்க கூடாத ஒரு காலம் கடந்து வருகிறது. ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது, ஒரு பெரிய அழிவு வருகிறது, ஒரு பெரிய மகா சங்காரமான நாள் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அது பாவிகளை அழிக்கும்படி வருகிறது. இந்த நாளில் நீ தப்பித்துக் கொள்ளும்படி, இந்த நாளில் நீ தேசத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி அது உனக்கு முன்பாக அது கடந்து வருகிறது. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு நான் செய்ய போகிறேன். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தது. ஆக அந்த தேசத்தை என்ன செய்வாய்? அழிக்க போகிறேன். தேசம்னா நம்ம தான். பாவம் செய்த ஜனங்களை அழிக்கும்படி, பாவிகளை அழிக்கும்படி சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வருகிறது. சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த நீதியின் வலது கரத்துல தாங்கும் பொழுது நாம் இஸ்ரவேலின் ஜனமாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு திராணி உடையவர்களாய் நாம் இருக்கிறோமோ? ஒரு தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? எசேக்கியேல் 38:7 வாசிக்கிறோம். நீ ஆயத்தப்படு,
படிப்பு, பதவி, ஆஸ்தி இவைகளிலே ஜெயம் கொண்டாயிற்று. முதலாவது நீ ஆயத்தப்படு. முதலாவது நீ ஆயத்தப்படு. உனக்குள்ள ஆவியின் கனிகள் இருந்தாதான், நீ கர்த்தருக்குள்ள இருந்தாதான் உன்னை பார்க்கிறவங்க என்ன செய்ய முடியும்? ரட்சிப்படைய முடியும். நீயே சரியில்லை, நானே சரியில்லைன்னா யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க உன்னுடன் கூடின கூட்டம் யாரு? உன்னுடன் கூடின கூட்டம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன், மனைவி, உன் பிள்ளைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடன் கூடின கூட்டத்தை நீ அந்த முதல்ல நீ காவலாளியா முதல்ல நீ ஆயத்தப்படு. ஒன்னை தகுதிப்படுத்தி, ஒன்னை ஆயத்தப்படுத்தி எப்பவுமே நிலையான பாதையில நிற்கணும். உன்னை என்ன கர்த்தர் உன்னை எங்க ஊட்டி வைத்திருக்கிறார், நிலையான பாதையில நிற்கணும். மகனுக்கு திருமணம் பார்த்து கொண்டே இருக்கும். இங்க சரியில்லை, அங்க கொஞ்சம் நல்ல வசதியா வந்துச்சுன்னா அது விக்கிரக மார்க்கமா இருந்தாலும் சரி, அங்க என்ன செய்கிறோம்? சாஞ்சிருவோம். அங்க வேற ஒன்றை பார்க்க குணஸ்தாலியா இருக்கா? வேதம் என்கிற பட்டயத்தை சுமந்திருக்கிறானா? ஞாபகக்குரிய கண்களிலே வசனம் இருக்கிறதா? இதெல்லாம் அவனை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், பெரிய படிப்பு, கொஞ்சம் நீளம் இருக்கிற படிப்பு இருந்தா போதும், நம்ம என்ன செய்யலாம்? சம்மதித்து கொள்ளலாம். முதல்ல நீ ஆயத்தப்படு. தகப்பனே நீ ஆயத்தப்படு. தாயே நீ ஆயத்தப்படு. அதுக்கு பிறகுதான் உன்னுடன் கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். உன் பிள்ளைக்கு நீ சொல்லணும், இதுதான்ப்பா நம்முடைய வழி, இப்படிதான் போக வேண்டும். கடந்த நாளில் ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, கணவனார் மரணத்தை ருசி பார்த்து கொண்டே இருக்கிறார். தாயார் இங்க இருக்கிறாங்க, மரணத்தை ருசி பார்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் செபித்த பொழுது கர்த்தர் சில காரியங்களை குறித்து பேசினார். நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், நீங்க இதை செய்தது தவறு, இதன் மூலமாக அந்த கட்டுகள் வந்தது. அந்த பிள்ளை சொல்லிச்சு, சிஸ்டர் நான் சரியா தான் இருந்தேன். தாயார் சொல்லிச்சு, நான் அப்படிதான் ஆவிக்குரிய ஆராதனை ஆராதிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் என் பிள்ளைகிட்ட சொன்ன பிறகு கேட்கல. அந்த பிள்ளை உடனே சொல்லிச்சு, மம்மி நீங்க அப்பவே எனக்கு சொல்லி இருக்கலாம், இதுதான் நம்ம வழி, இந்த வழியில தான் நம்ம போக வேண்டும், இதுலதான் நடக்க வேண்டும். அப்படி நீங்க சொல்லி இருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? அந்த வழியில வந்திருப்பேன். அப்ப இதற்கு காரணம் யாரு? இந்த தாய். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அதுக்கு பிறகு உன்னுடன் கூடின கூட்டத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, நீ என்ன செய்யணும்? விழிக்கணும். உலக ஆபாசம், உலக ஆடம்பரம், இதெல்லாம் இதற்காக ஒன்னு ஆண்டவர் அழைச்சல. உன்னை எதற்காக அழைச்சாரு? உன்னை எதற்காக கூப்பிட்டாரு? உலகம் முழுவதும் நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒன்ன நீ பிரசித்தப்படுத்த முடியல, இயேசுவை நீ பிரசித்தப்படுத்தணும். இந்த உலகம் இப்படி அழிஞ்சு போக போகுது. நோவா சொன்னது போல சொல்கிறது, புதிய ஏற்பாட்டின் காலத்தை விசுவாசியே, உன் ஆடம்பரத்தை காட்டும்படி அல்ல, உன் அழகை காட்டும்படி அல்ல, உன் அந்தஸ்தை காட்டும்படி அல்ல, நீ யாரென்று காண்பிக்கும்படி அல்ல. உன்னை வச்சிருக்கிறது கிருபை, உனக்கு ஐஸ்வர்யம் வந்தது கிருபை, உன்னை மேன்மைப்படுத்துறது கிருபை. நீ இயேசுவை காண்பிக்கணும், நீ இயேசுவை காண்பிக்கணும். அழிந்து போகிற ஜனங்களுக்கு பரலோகத்தை நீ காட்டணும். மகா இருண்டுக்குள் இருந்த உனக்கு பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தாரு? காண்பிச்சாரு. இந்த வெளிச்சத்தை நீ அநேகருக்கு காட்டணும். இந்த வெளிச்சத்தை காட்டுறதுக்கு தான் உன்னை இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. இந்த வெளிச்சத்தை நீ என்ன செய்யணும்? காட்டணும். காவலாளிய விழிச்சிருக்கணும். நீ படிக்கிற இடத்துல உன்னோட கூடுற நண்பர்கள், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னோட கூடுற நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? காவலாளியா விழிச்சிருக்கணும். நீ ஆத்துமா அறுவடை செய்த ஆத்துமா ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது? பாதாளம் போகக்கூடாது, பின்னிட்டு திரும்பி போகக்கூடாது. ஆண்டோடைய சொமத்தை காத்திருந்து என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி போல வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி போல வரக்கூடியவங்க கையை தூக்குங்க. எப்படி ஆகலாம்? ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆகலாம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். இது ஒரு பாரம்பரியம். என் அன்பு தேவனுடைய உனக்குள்ள எப்பவுமே இயேசு உள்ள இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். வாய் திறந்தாலே ஆண்டவருடைய நாமத்தை நீ என்ன செய்யணும்? பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னோட கூடுத எல்லா கூட்டத்தையும் நீ தான் ஆயத்தப்படுத்தணும். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? நோவாவை போல பேழைக்குள்ள போக முடியும். நீ கூட்டத்தை ஆயத்தப்படுத்தல, நீ காவலாளியை விழிச்சிருக்கல, என்ன செய்ய முடியாது? போக முடியாது.
வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த உலகத்துக்கு பயங்கரமான ஆபத்து, இந்த உலகத்துக்கு பயங்கரமான இந்த பாபிலோனுக்கு மகாபெரிய ஆபத்து கடந்து வருகிறது. இந்த பெரிய பாவத்திற்குள் யாரெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, உலக வழிபாடோடு ஓடி, உலகத்தோடு ஓடி, நான் இதை சாதிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், வேதம் சொல்கிறது நீ உனக்கு இஷ்டமானதை செய்ய ஓடுகிற காலமோ இது. இப்ப நீ என்ன செய்யணும்? இந்த உலகத்துல ஓடி நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம், எல்லாம் சாதிச்சதெல்லாம் முடிஞ்சாயிட்டு. இப்ப சாதிச்சவங்க எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? தனக்கு கொண்டான எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்காங்க. கைகளை தட்டி எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று, வாகனங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று, இடம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று, கட்டடம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று. இனி சம்பாதிச்சது எல்லாம் உனக்கு வசதி வந்தா பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்ல. உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உனக்கு சேர்க்கிறதுக்கு இல்லை, நீ சேர்க்கிற எல்லாத்தையும் சேர்த்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி செய்யணும். இதுதான் இப்ப கர்த்தருடைய திட்டம். இந்த உலக பாவத்துல நீ உடன்படாதபடி, இந்த உலக பாவத்தை விட்டு வெளியே வானதான் நீ உலகத்துக்குள்ள சிக்கி, விக்கிரகத்துக்குள்ள சிக்கி, உலக பாவத்திற்குள்ள சிக்கி கிடந்த ஒன்றை இந்த நாளில் கர்த்தர் அழைச்சி கொண்டு வந்து எங்க கொண்டு வந்திருக்கிற உன்னுடன் கூடுத கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படி, நீ அநேகருக்காக காவலாளிய விழிச்சிருக்கும்படி இந்த ஆராதனை ஸ்தலத்தை கொண்டு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக மூச்சு வைத்து போகிற பிள்ளைகளுக்காக முதலாம் சாமத்தில் எழுதிய கதை முதல் சாமத்தில் அழுதோம், எத்தனை ராஜாமத்தில் அழுதோம். ஆண்டவரே, என் தேசம் எப்படி இருக்கிறது? என் தேசத்து ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், உயிருடன் பாதாளத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேர் காத்திருந்து செவித்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய சத்தம் உனக்கு வருவாய் கேட்கிறது. இந்த பாவங்களுக்கு வெளியே வா. 5வது வசனம் செய்ய, அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயத்தை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த நாட்களில நம்முடைய பாவங்கள், நம்முடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறது, நினைவு கூறுகிறார். இந்த பாவங்களின் கிரியைகள் இன்னும் நம்ம திருத்தணி பந்தி எழுகிறோம், பரிசுத்தம் ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? இன்னும் விடுதலை இல்லை. சிலுவை மரத்துல சொன்ன 7 வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைகளை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். மன்னிக்கிற மனசு நம்மிடத்துல இல்லை. எதையாவது மன்னிக்க நம்முடைய இருதயம் முடியுதா? முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, வான பரியந்தம் எட்டினது. அவருடைய அநியாயத்தை தேவன் நிறைவு கூறுகிறார். அந்த அநியாயங்கள் பாவத்தை அவர் நிறைவு கூறுகிறார். 10வது வசனம் வாசிங்க. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோனே, மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆத்திரை வந்தது என்றார்கள். நல்ல தூரத்தில் நின்று பயங்கரமான ஆபத்து மோசமெல்லாம் வரப்போகுது. நம்ம கூட சொல்லிட்டு இருப்போம், நான் நல்ல கிறிஸ்தவன், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை ஜபத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நானியம் போல அழகா போயிட்டு இருப்பேன், வெள்ளதான் கொடுத்து போவோம், நாங்கள் பரிசுத்தமாக தான் போவோம். ஆனால் ஒன்றை பார்த்து அநேக தூரத்தில் நின்று சொல்லக்கூடாது, ஐயோ பலமான குடும்பமே, அழகான குடும்பமே, கிறிஸ்தவ குடும்பமே, வேதத்தை சுமந்த குடும்பமே, உனக்கு ஒரே நாளிலே அழிவு வந்துட்டோ, உனக்கு ஒரே நாளில் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சோ, உனக்கு ஒரே நாளில் குடும்பமா கட்டப்பட்டாயோ, உன்னை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடாது. பலமான பட்டணமே, வாசிங்க.
என்பார்கள். பக்கத்துல போக முடியாது, தூரத்துல பார்த்து ஒரே நாடுகையில முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முடியும். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்தவ ஜபத்துல பயங்கர ஆராதனை சொன்னாங்க. பக்கத்துல நம்ம சபையில ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, தூரம் இருந்து சொல்லுவாங்க, பயங்கர சர்ச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆராதிச்சோம், நாங்க அப்படி பரிசுத்தோம்னு சொன்னாங்க. மனவாட்டி சபைன்னு சொன்னாங்க. ஐயோ மகா சபையே, உனக்கு ஒரே நாளில ஆக்கினி வந்துட்டோ. நம்ம அதுக்கு பாத்திரமான இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி இருக்கிறோமா? மற்றவர்களுடைய பரிகாசிக்காதபடி, மற்றவர்களுடைய ஏளனம் செய்யாதபடி, தூசிக்கப்படாதபடி நீ கர்த்தருடைய சமூகத்துல கரை திரையற்ற இருதயத்தோடு நீ வாழ்கிற வீட்டுக்குள்ள உன்னை பார்த்து பலமான குடும்பமே, பலமான குடும்பமே, அழகான கிறிஸ்தவனே என்று சொல்லாதபடி நீ கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிறாயா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எத்தனை ஆபத்து மோசங்கள் உனக்கு வந்தது. எல்லா ஆபத்திலையும் எல்லா மோசத்திலையும் உன்னை கர்த்தர் செய்தது, கரம் கொடுத்து காத்தாரு. அவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி உன் ஆபத்துல நீ ஆடியில் விழுந்த பொழுது, சேற்றினில் விழுந்த போது அவருடைய தூக்கி சுமந்தாரு, தூக்கி எடுத்தாரு, உன்னை காத்து கொண்டாரு. அவருடைய சமத்தை உணவடையாதபடி ஒருவேளை பாவங்களிலே அடிமையாக்கப்பட்டு பாவங்களிலே கட்டப்பட்டு மனமானத்திற்கு இடையில நின்று கொண்டு இருக்கிறார் என்றால் இந்த நாளிலே நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீ பரிகாச பாத்திரம் அல்ல, நீ நிந்தையின் பாத்திரம் அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லி இந்த நாளில் உனக்கு என்ன செய்யக்கூடாது? உபத்திரவம் வரக்கூடாது. இந்த உபத்திரவத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படணும். மகா நகரமே, பலமான பட்டணமே, அப்படி ஒன்ன பார்த்து யாரும் சொல்ல கூடாது. ஒரே நாளிகையில் உனக்கு அழிவு வரக்கூடாது. பாஸ்டர்ஸ் பார்த்து சொல்லக்கூடாது. எப்படி இவங்க நல்லா தானே ஆராதிச்சிருந்தாங்க, சபைக்குள்ளதானே இருந்தாங்க, எப்படி இவங்க நல்ல குடும்பமா இருந்தாங்க, இப்ப எப்படி இவங்களுக்கு அழிவு வந்துச்சு அப்படி சொல்லி சொல்லக்கூடாது. உனக்கு ஆபத்து வரும் பொழுது நமக்கு ஆபத்து வரக்கூடாது. ஆகவேதான் நீ என்ன செய்யணும்? இந்த பாவங்களை விட்டு, உலக பாவத்தை விட்டு நீ மனிதன் எந்தெந்த பாவம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி செய்கிற பாவங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். இந்த உலகத்தின் பாவங்களை விட்டு, பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரே நாளிகையில அழிவு வரப்போகிறது. இந்த ஒரே நாளிகையில் வருகிற அழிவில் இருந்து நீ காத்துக்கொள்ளும்படி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அவர் உன்னை இப்ப தெரிஞ்சு கொள்ளல, அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். உன் தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி உன் முன்னோர்களுடைய திருவுள்ளத்தை நீ அறியணும். உன்னுடைய முன்னோர்களுடைய ஆசை எப்படியாக என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாக என்னுடைய பிள்ளைகள் இயேசுவை தரிசிக்கணும், எப்படியாக என்னுடைய பிள்ளைகளை ஊழியக்காரரை வர வேண்டும், எப்படியாக என்னுடைய பிள்ளைகள் ஒரு மிஷனரியா மாற்றப்பட வேண்டும், குடும்பமாய் மாற்றப்பட வேண்டும். உன் முன்னோர்களுடைய எண்ணத்தை நீ அறியணும், முன்னோருடைய திருவுள்ளத்தை நீ அறியணும். ஆகவே நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏதோ தானோ என்று நீ அலைந்து திரியும்படி அல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம் என்ன? நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆகவே நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எங்கே நீ ஒழித்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒழித்திருக்கும்படி அல்ல, உன்னை கர்த்தர் அழைச்சது உன்னுடைய முன்னோர்களுடைய திருவுள்ளத்தை நீ என்ன செய்யணும்? அறியணும். நீதிபரர் இயேசுவை தரிசிக்கணும். நீதிபரர் இயேசுவை தரிசிக்கும்படி நான் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அங்கு இங்கு ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பதற்கு அல்ல. நீ நீதிபரர் இயேசுவை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். நீதிபரரை தரிசிக்கும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கும், அவர் முன்னமே தெரிந்து கொண்ட. நம்ம நினைச்சிருக்கிறோம் சும்மா ஏனத்தான ஒரு நாள் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். நீ அவருடைய திருவாய் மொழியை கேட்கறதுக்கு முன்னமே நீ அழைக்கப்பட்டாயிற்று. கரங்களை தட்டி முன்னமே நீ அழைக்கப்பட்டாயிற்று. 16ஆவது வசனம் வாசிக்கிறேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுகின்ற நீ பரலோகம் போகணும். இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன? உலகம் முழுவதும் 4 முனைகளிலும் இருந்து ஆபத்து வருகிறது. 4 முனைகளிலும் இருந்து ஆபத்து வருகிறது. கொள்ளை நோயில் சாக போகிறாய், பட்டயத்தினால் அழிய போகிறாய், முற்றுகையினால் பஞ்சத்தால் மாண்டு போக போகிறாய். தேசம் முழுவதும் தத்தளிப்பை சுமந்து நிற்கிறது. இந்த நாளில் இன்னும் நீ நீதிபரருடைய
தாமதிக்கிறது என்ன? நீ எல்லாம் அறியப்பட்டாயிற்று, சத்திய வாசனம் அத்தனை அறிவிக்கப்பட்டாயிற்று. 4 வருஷம் வந்து என்ன ரட்சிப்படையாத நீங்க இருக்கிற, 3 வருஷம் வந்து ரட்சிப்படையாத நீங்க இருக்கிற, 2 வருஷம் வந்து ரட்சிப்படையாத நீங்க இருக்கிற, நான் அபிஷேகம் கிடைச்சு நீ ரட்சிப்படையாத நீங்க இருக்கிற. என் அன்பு தேவனுடைய பிள்ளை வசனம் சொல்கிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க நீ கழுவப்படு என்றார். இப்ப ஞானஸ்நானம் பெற்று நம்முடைய பாவம் என்ன செய்யணும்? கழுவப்படணும். எந்தெந்த பாவம்? ஜென்ம பாவம், கர்ம பாவம், இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிற பாவம், எல்லா பாவங்களும் என்ன செய்யணும்? கழுவப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதனால இனி நீ தாமசிக்கிறது என்ன? சிலருக்கு ஒரு சிந்தனை இருதயத்திற்குள்ள இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆசைதான், ஆனா சீரியலுக்கு முன்னால இருந்து என்னால வெளியே வர முடியாது, டிவி பெட்டியிலிருந்து என்னால வர முடியாது. இப்ப நமக்கு ஒரு சிந்தனை, லாக்டவுன் எல்லாம் போட்டாச்சுன்னா எல்லா வீடுகளிலும் பாவம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த பயம், கொரோனாவை குறிச்சு பயமும் இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் டிவியும் மொபைல். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்ப கெட்டு போனாங்க? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மொபைல வச்சு நம்ம எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்துட்டாங்க? கட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவங்களை கழுவப்படும், பாவம் கழுவப்படும். இப்ப நான் நினைக்கிறேன், நம்ம எல்லா வீட்டிலையும் இருக்கிற டிவியையும் எல்லா மொபைலையும் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? அதெல்லாம் இங்க கொண்டது பரிமிடத்தில் வைக்கப்படுற எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். எல்லாம் இங்க கொண்டது அதுக்கு மட்டும் தெளிப்பு ஞானஸ்நானம். கரங்களை தட்டி எல்லாம் அதுக்கு மட்டும் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுக்கு மூழ்கி ஞானஸ்நானம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் மூழ்கி ஞானஸ்நானம், அதுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம், அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். இப்ப அதுதான் ரட்சிக்கப்படணும். மொபைலும் டிவி ரட்சிக்கப்பட்டா நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன உண்டு? சமாதானம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. அப்படிதான். அப்படின்னு ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். இவைகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்மை பாதாளத்துக்கு இழுத்து சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளை பாதாளத்துக்கு இழுத்து சொல்லுது. உனக்கு பாவம், நீங்க கழுவப்பட முடியல. இந்த பாவம் உன்னை இழுத்து கொண்டே இருக்குது. ஆகவே இவைகளுக்கு கட்டாயம் ஒரு ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாவற்றையும் கலத்தி அடுத்த வரைங்க கொண்டு வாங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லா மொபைல், டிவி எல்லாம் கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அன்னைக்கு ஒரு குடும்பத்துல இயேசு சகையுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற நாளில் ரட்சிப்பு உண்டாகுங்க. உங்க குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாக்கி கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இதுதான் குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்கிறது, மதுமானத்தை தூண்டுகிறது. அநேக காரியங்களை செய்யறது குடும்பத்துல சமாதானம் இல்லை. அவர் விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்ப இதையெல்லாம் நீ சரியா வச்சுக்க. டிவி எல்லாம் தூக்கி வச்சுட்டு, மொபைல் எல்லாம் தூக்கி வச்சாச்சு. நீதி வர இயேசுவை தரிசிக்க நீ ஆயத்தம் ஆயிட்டுனா வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கரங்களை தட்டி நீ இவர்களை எல்லாம் விட்டு இயேசுவை தரிசிக்க நீ ஆயத்தமானால், இதை பரிசுத்தமாக்கப்பட்டால், உன் குடும்பம் பரிசுத்தமாக்கப்பட்டால். நோவாவே யாரு கீழ்ப்படி இல்லை. நம்ம கண்ணால காணாம தூரத்துல இருந்து பாலை பேழை என்ன செய்தாரு? கட்டினாரு. யாரும் கீழ்ப்படி இல்லை. ஆண்டவர் என்ன செய்தாரு? கர்த்தர் நோவாவிற்கு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானை கண்டேன். நீ இவைகளை எல்லாம் செய்ய ஆயத்தமா இருந்தா, இந்த கொரோனாவில, இந்த அழிவின் காலத்துல உன்னை உன் குடும்பத்தை கர்த்தர் பேழைக்குள்ளே காக்க போகிற கரங்களை கட்டி விசுவாசிக்கிறவங்க கரங்களை கட்டி முழு கலக்கோடு ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆகப்படுவது. உன்னை கர்த்தர் விடுவிக்க போகிறார். உன்னை குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பவும் மொபைல் பெட்டியில் இருக்க வேண்டாம், டிவி பெட்டியில் இருக்க வேண்டாம். எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் விழித்திருந்து
நாள் வருகிறது. அது மப்பும் மந்தாரமுமான நாள். இந்த நாளில் நீ இப்படிப்பட்ட அழிவுல தப்பித்துக் கொள்ளும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். உனக்கு எல்லா நாளும் சத்தியம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லா நாளும் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. இந்த துக்க நாள் வரும் பொழுது நீ ஒருவேளை கதறி கண்ணீர் வடிப்பாய். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதை நான் அலட்சியம் செய்தேனே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 4 வருடமாய் இந்த சத்தம் இந்த கஸ்தவரி ஜபத்தோட்டத்தில் உனக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ போதகத்தை வெறுத்தாய், கர்த்தருடைய சத்தத்தை வெறுத்தாய், வேதத்தில் இருக்கிற வசனத்தை நீ வெறுத்தாய், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, மனம் போன போக்கிலே வாழ்ந்தாய், மனமும் மாமிசமும் விரும்பினதை செய்தாய். ஏமாற்றம் உன்னை தலைவிரித்து ஆடுகிறது, ஏமாற்றம் உன்னை தலைவிரித்து ஆடுகிறது. உன் மனம் போல வாழ்ந்தபடியால். 5வது வசனம் வாசிங்க. 13 என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களின் என் செவியை சாயாமலும் போனேனே. இந்த கொரோனாவின் காலத்தில் கொள்ளை நோயின் பொழுது நீ வீட்டிற்குள்ளே இருந்து கழுது அழுது கதற போகிறாய். ஐயோ போதகத்தை வெறுத்து கடிந்து கொள்வதில் அலட்சியம் பண்ணினேன். என் போதகரே வாசிங்க. போதகரின் சொல்லை நான் கேளாமல் சின்ன பிள்ளைங்களை கேளுங்க. எத்தனையோ முறை சத்தியம் கடந்து வந்துச்சு. சத்தம் போடாதீங்க, கையை தட்டி பாடுங்க. கர்த்தருடைய சமுத்திர அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பாலகர் வாயில துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்ன கருத்து உன்னை துதிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தார். வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, மொபைலுக்கு அடிமையாக்கப்பட்டு காதலனோடு காதலியோடு உறவு கொண்டிருந்த வாலிபரே, கர்த்தருடைய சத்தம் உனக்குள் பலமாய் தொனிக்கிறது. வாசிக்கலாம். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போறேனே. இனி நீ இந்த நாட்களில் இருந்து என்ன செய்ய போகிற? அழப்போகிற காலம் கடந்து போயாச்சு. அணை கடந்த தண்ணி நீ அழுதாலும் வராது. ஒரு மனமாற்றத்திற்காக அழுது புலம்பினா கடைசியில் ஒரு மனமாறுதல் உண்டாகுமோ? இந்த அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சோம், மனமாறுதலை காணாதபடி மறித்து போய்விட்டோம். நீ இனி அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சாலும் கடந்து போன செய்தி உனக்கு கேட்கப்படுவது இல்லை. வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் சபையே நீ உணர்வடைந்துகள். வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சகாலம் உனக்கு முன்பாய் கடந்து வருகிறது. நீ ஓடி போய் சிஸ்டர் கூப்பிட முடியாது, பாஸ்டர் கூப்பிட முடியாது. நீ அலட்சியம் பண்ணு. இப்ப கூட நான் உங்கள்ட்ட நீங்க கேட்டீங்களா? நீதிமொழிகள் 5:12 வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதில்லை, என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அடுத்த வசனம் வாசிங்க. சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளாரே. நீ கடிந்து கொள்வதில்லை சொன்ன கிருபை உன் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 முழுவதும் சொல்லிக் கொடுக்கணும். மார்க் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரையிலும் ஒருவேளை நீ கீழ்ப்படியாதபடி, கர்த்தரை பிடித்துக் கொள்ள முடியாதபடி, கர்த்தரை ருசித்துக் கொள்ள முடியாதபடி ஒருவேளை நீ தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் ஒரு தருணத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. இப்போ உனக்கு கொடுக்கிற தருணம் மிகவும் வரிதான தருணம். இதை நீ பயன்படுத்தினா நீ பிழைச்சு கொள்வாய். வாசிக்கிறது. அவளை பார்த்து மகளே, மார்க் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் அவரோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும்
தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த ஸ்திரியை பார்த்துட்ட பொழுது 12 வருடமாய் உதிரப்பாடு வியாதியுடைய ஒரு ஸ்திரியை காணப்படுகிறாள். இவள் அவளுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் வித்து மருத்துவத்திற்காக தள்ளப்பட்டாயிற்று. எங்கெல்லாம் யார் யார் சொன்னாங்களோ அங்கெல்லாம் போய் மருந்து வாங்கியாச்சு. எந்த இடத்துலயும் சுகம் கிடைக்கல. அதே போல இந்த நாட்களில் நீங்க யாராகலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இதுவரையில நீ குணமடையல, கர்த்தருடைய சத்தத்தை தேடி நீ எங்கெங்க போய் பல பொருத்தனைகளை செய்து அங்க எங்க எல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிற இன்னும் சரியான சத்தியத்தை நீ கடைபிடித்து நீ ஆவிக்குரிய வழியில இன்னும் நடக்கல, நீ எல்லாவற்றையும் இழந்தாச்சு. இப்போ கையிலும் ஒண்ணுமில்ல, பையிலும் ஒண்ணுமில்ல, நீ வெறுங்கையினா சீரமாக மாற்றப்பட்டதை இங்க வந்திருக்கிறாய். இவளுக்கு இயேசு ஒருவர் இருக்கிறார், அவனை விடுவிப்பார் சொன்னபோது இவளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒன்று தோன்றிட்டு, இந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியிலாக நான் சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று இருதயத்துக்குள்ளே சொன்னது. நீ அங்கும் இங்கும் தேடி அலைந்து இதுவரையில் 5 மண்டபங்களை தேடி அங்கும் இங்குமாய் ஓடி இருக்கிறார். 18 வருடமா, 20 வருடமா, 50 வருடமா, அது விஷயங்கள எத்தனை வருடமா நீ ஓடப்பட்டாலும் இவருடைய இருதயத்துக்குள்ள ஒன்றே உண்டு, ஆண்டவரை இந்த கொள்ளை நோயின் காலத்துல நான் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். அவர் சொன்னா, இந்த வஸ்திரத்துக்கு ஓரத்தை நான் தொட்டா குணமடைவேன். கூட்டத்துல போய் அந்த வஸ்திரத்தை தொட்டா, இவன் தொட்ட மாத்திரத்துல இயேசுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கரங்களை